அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு gift யாருக்குன்னா கொடுத்தோம்னா அதை நம்ம ரிட்டர்ன் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்றது தான். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். என்ன விஷயன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய தீன் விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கேன். குரான் ஓதுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வேறு யாருக்கும் நம்ம வீடியோ தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இருக்கிற மாதிரியே படிச்சுன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே வாங்க. நான் அதுக்கான மீனிங் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லிகிட்டே வந்துடுறேன். இதை பார்த்தீங்கன்னா உமர் பின் அல் கத்தாஃப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அல்லாவின் பாதையில் போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கையில் பார்த்தீங்கன்னா குதிரை வச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு அது அவர் போகிற வழியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அது கிஃப்டாக கொடுத்துறாரு. அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா வாங்கினவர் பார்த்தீங்கன்னா சரியாக வளர்க்கவே இல்லை. அந்த குதிரையை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பராமரிக்காமல் அப்படியே விட்டுறாரு. அந்த குதிரைக்கு நம்ம சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாமே கொடுத்தாதான் அது நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா ஓடும், ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணும். அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா இப்போ நம்மளே நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு சாப்பிடல, ஒரு வேளை சாப்பிட்லனாலுமே நம்மளுக்கு உடம்பு டயர்டாகிடும். அப்படியே ஒரு சில பேருக்கு ஒரு வேளை சாப்பிட்லனாலும் அடுத்த வேளை கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. 2 வேளையுமே சாப்பிட்லன்னா நம்ம எவ்வளோ உடம்பு நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த குதிரையை நம்மளுக்கு தேவையானது நம்ம கொடுக்கலன்னா அந்த குதிரை எப்படி நல்லா இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குதிரை எதுவுமே கொடுக்காம அது ரொம்ப மெலிஞ்சு போயிடுது. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அதை சேல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ஒருத்தருங்க வழியில் போகிறவங்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த குதிரையை அவரே வாங்கிக்கலான்னு நினைக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதான்னு அவர் நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை நீ வாங்கினீன்னா ஓகேங்களா, அவர் வாங்கினாருன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா விலைக்கு வாங்காதீங்க, அது நம்ம திரும்பி பெறுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தானத்தை திரும்பி பெறுவது நாய்க்கு நிகரானது ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது தான் எடுத்த வாந்தியை ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்த வாந்தியை பார்த்தீங்கன்னா நாய் வாந்தி அடிச்சுன்னா அந்த நாயே பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடுமா. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். அந்த நம்ம கொடுத்த கிஃப்டை நம்மளே தானாக வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அல் கத்தாஃப் ரலியல்லாஹு அவர்களிடம் பார்த்தீங்கன்னா மற்றொருவர் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கொடுத்த கிஃப்டை நம்மளே வாங்குறது பார்த்தீங்கன்னா நீ வெள்ளி காசே ஓகேங்களா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி காசு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட். ஓகேங்களா? அந்த காசை நம்ம கொடுத்து வாங்கினாலும் நீ அதையே கொடுத்தாலும் சரி பார்த்தீங்கன்னா அதை நம்ம விலைக்கு வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவருங்க சொல்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம யார் நம்ம ஒருத்தவங்க gift கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த பொருளை எப்படி பண்ணாலுமே நம்ம அது கேர் பண்ணிக்காம விட்டுணும். நம்ம கொடுத்தது அவங்களுக்கு அன்பளிப்பா இருக்கட்டும்னு சொல்லி விட்டுணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கை பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு ஆர்வத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.